ரொம்ப அழகான எனர்ஜி. பிரிந்த காதல் ஒன்று சேர தருணம் இது. ஏன்னா இங்க மெண்டிங் நோ பிளேஸ் லைக் ஹோம் அப்படின்னு இருக்கு. இதுல சில தடைகள் இருக்கலாம். ஏன்னா இங்க வந்து பிரீத் உங்களை வந்து ஒரு பாஸ்ல இருக்க சொல்றாங்க. கண்டிப்பா உங்களை நேசிக்கிறவங்க உங்களோட அருமை தெரிஞ்சு உங்ககிட்ட வர துடிச்சிட்டு இருக்காங்க. சப்போஸ் உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தது, உங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள் இருந்தது, இல்லைன்னா சூழ்நிலை காரணமா நீங்க பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட வந்து ரிகன்சைல் பண்ணிக்க விரும்புறாங்க. இந்த காதலை புதுப்பிச்சுக்கிறது தான் அவங்களோட எண்ணமா இருக்கு. பிரீத். ஆனா அதுக்கு முன்னாடி பிரபஞ்சம் ஒரு பாஸ் கொடுத்துருக்காங்க. பிரீத். நீங்க கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். இல்ல டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். பட் கண்டிப்பா வந்து இம்மீடியட்டா இது நடக்குமா அப்படின்னா, இல்ல ஒரு பாஸ்க்கு அப்புறம் தான் நடக்கும். யூ நீட் டு டேக் பாஸ். டேக் a பாஸ். அது ஏன்னு பார்க்கலாம். 4 ஆஃப் கப்ஸ் பாஸ்ட்ல இந்த பர்சன் உங்களை உதாசீனப்படுத்திட்டு இருக்காங்க, புரியாம நடந்துக்கிட்டாங்க, உங்களை பத்தின அருமை உங்களுக்கு தெரியல, நிறைய நடந்திருக்கு. உங்களை பயங்கரமா காயப்படுத்தியிருக்காங்க. இப்போ அதுக்கு நியாயம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. இதனால தான் உங்க உங்க வாழ்க்கையில இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரிவு இல்லைன்னா வந்து ஒரு தூரம், ஒரு டிஸ்டன்ஸ் அதெல்லாம் நடந்திருக்கிறதுக்கு காரணம் வந்து பாஸ்ட்ல உங்க அருமை அவங்களுக்கு தெரியல. ஏன் தெரியல அப்படின்னா இந்த கதை அதை தான் சொல்லுது. நீங்க வந்து அவங்களோட அவங்களோட உண்மையான காதல் இருந்திருக்கீங்க. அவங்களுக்கு வந்து உங்களோட காதலோட அருமை தெரியல. அவங்க வந்து வேற பல ஆப்ஷன்ஸ் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்க, இல்லைனா வந்து அஹ், அந்த நொடி சந்தோஷம் தர, இல்லைனா வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்க ஏதோ ஒரு விஷயத்த தேடி போயிட்டு உங்களை காயப்படுத்திட்டாங்க. அவங்க தேடி போனவங்க வந்து நல்லவங்க கிடையாது. அவங்களுக்கு வந்து உங்களை காயப்படுத்துறது தான் வந்து நீங்கள் காயப்பட்டீங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு சந்தோஷம். மேபி இது உங்கள் கூட இருந்த ஃப்ரெனிமியாக இருக்கலாம், அதாவது ஃப்ரெண்டாக நடிச்சிட்டு இருந்த எனிமியாக இருக்கலாம், இல்லைனா உங்களை பிடிக்காதவங்களா இருக்கலாம். ஆனால் இப்போ இந்த நொடி இந்த பர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் செஞ்சது தவறு, உங்ககிட்ட நான் திரும்பி வரணும்னு நினைக்கிறேன். நான் வந்து உன்னை வந்து ஒரு ஆப்ஷன் மாதிரி நடத்திட்டேன். ஆனால் நீ ஆப்ஷனே கிடையாது, நீ தான் என்னோட உண்மை காதல். நான் வந்து உனக்கு இவ்வளோ பெரிய வலியை கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த வழியிலேயே நின்று போயிட்டீங்களா அப்படின்னாலும் இல்லை. இந்த பிரிவு, இந்த வலி, இந்த போராட்டம் எல்லாமே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த பர்சனுக்கு அவங்களோட அருமையை புரிய வச்சிருக்கு. உங்களோட அவங்க ஸ்பெண்ட் பண்ண தருணத்தோட வேல்யூ, அதோட வலிமை, அது எல்லாத்தையுமே அவங்க இப்போ ரொம்ப அழகாக உணர்றாங்க. அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. அவங்க மென் பண்ண விரும்புகிறாங்க. இது வந்து பிளாக்கேஜ் ஆகுது. அவங்க வந்து காதலை சொல்ல விரும்புகிறாங்க. ஆனால் அவங்கள யாரோ பிளாக் பண்ணுறாங்க. எனர்ஜெட்டிக் பிளாக்காக இருக்கலாம். ஆனால் இந்த பிளாக்கேஜ் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்குமா அப்படின்னா இல்லை. இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸும் 5 ஆஃப் கப்ஸும் பிளாக்கேஜாக இருக்குது. இந்த 5 ஆஃப் கப்ஸ் பிளாக்கேஜாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களோட அருமை புரியல. அதாவது அவங்க கிட்ட திரும்பி வர்றதுக்கு கொஞ்சம் கூச்சம். அந்த கூச்சம் தான் இப்போ வந்து தடையை உருவாக்கிட்டு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு செஞ்சது துரோகம் அப்படிங்கிற புரிதல் அவங்களுக்கு இருக்கனால அவங்க இப்போ உங்ககிட்ட திரும்பி வந்து சாரி அப்படின்னு சொல்கிறது மட்டும் வந்து அதுக்கு சரியான பிரதிகாரமாக இருக்காது. கரெக்ட். பிரதிகாரமாக இருக்காது. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது நான் பண்ணணும், உருப்படியாக ஏதாவது ஒன்று பண்ணி என்னோட இன்டென்ஷன், என்னோட எண்ணம், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு நினைக்கிறது, உன்னோட காதலிக்கிறது எல்லாமே ரொம்ப தூய்மையாக இருக்குது. இப்போது நான் வந்து பழைய ஆள் இல்லை, நான் மாறிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலும் கொஞ்சம் தயக்கம், பயம் இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த தயக்கம் அவங்கள தடை போடுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அன்ஸ்டாப்பபிள் எனர்ஜியில் தான் அவங்க இருக்க போகிறாங்க. அதாவது அவங்கள தடுக்கவே முடியாது. ஏன் இதை தடுக்க முடியாத எனர்ஜி அப்படின்னா உங்களை மிஸ் பண்ணிடுவோன்ற பயமாக இருக்கலாம், இல்லைனா இதுக்கு மேலே காலதாமதப்படுத்துறது வந்து சரியாக இருக்காதுன்னு நினைக்கலாம். அதனால் அவங்க வந்து அடுத்தது எடுக்க போகிற ஒரு அடி ரொம்ப வேகமாக அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க. 9 ஆஃப் ஏகான்ஸ் ஸ்போர்ட்ஸ் எனர்ஜி. உங்களை பிரிஞ்சிருக்கிறது அவங்களுக்கு பெரிய வழியாக தான் இருக்குது. பெரிய வழினா பெரிய ரணம். உங்களை இழந்துருவோன்னு நினைக்கும் போது அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நைன் ஆஃப் வான்ஸ். அவங்க வந்து இந்த காதலை விட்டு தரத்துக்கும் தயாராக இல்லை, இந்த காதலை வந்து விட்டுட்டு போகிறதுக்கும் தயாராக இல்லை. அவங்களுக்கு எவ்வளோ வலி இருந்தாலும், வேதனை இருந்தாலும், பயம் இருந்தாலும் அதை ஒரு சாக்காக சொல்லிக்கிட்டு இந்த காதலை சொல்லாமல் இருக்க போகுது 6 ஆஃப் சோர்ட்ஸ். ஏன்னா நீங்கள் விலகி போயிட்டீங்க. உங்களோட அருகாமை இப்போ அவங்க கிட்ட இல்லை. உங்களோட அருகாமை இல்லை, உங்களோட அன்பு இல்லை, உங்களோட காதல் இல்லை, எதுவுமே இல்லை. சேரியட் ரொம்ப வேகமாக இருக்க போகிறாங்க. மூமெண்ட் வந்து நீங்கள் எதிர்பாராத தருணத்தோட ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது பண்ண என்ன சொல்கிறது, கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே நீங்கள் சந்தோஷமான சூழ்நிலையில் இருப்பீங்க. அதுதான் நடக்க போகுது. ஆனால் அது இம்மீடியட்டாக நடக்காது. அதனால தான் சொல்கிறாங்க பிரபஞ்சம் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. பிரீத். உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். எது எப்போ நடக்கணுமோ அது நடக்கும். ஹாவ் கம்ப்ளீட் ஃபெய்த். டோன்ட் ஃபீல் டிஸ்ஹார்ட்டன்ட் பை சேலஞ்சஸ்.
நிச்சயமாக அவங்க வரதுக்கு சேலஞ்சஸ் இருக்குது. உங்களோட காதல் வாழ்க்கை இப்போ வந்து ஒரு சாதாரண நிலைமையில் இல்லை. ஆனால் பிரபஞ்சம் சொல்கிறாங்க அதுக்காக மனசு உடைஞ்சு போகாதே அப்படின்றாங்க. அதனால தான் உங்களை ப்ரீத் பாஸ், ஒரு பொறுமையாக இரு, அமைதியாக இரு, எங்களுக்கு தெரியும் உனக்கு என்ன பண்ணணும்னு. அதே தான் உங்களை நேசிக்கிறவங்களும் சொல்கிறாங்க, நான் எடுப்பேன் கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்றாங்க. தே ஆர் சேஞ்சிங், கிவிங் them டைம் அண்ட் ஸ்பேஸ். அதுதான் நம்ம இவ்வளோ நேரமாக ரீடிங்கில் பார்த்தோம். அவங்க மாறிட்டுருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடு, பில்ட் யுவர் ஓன் எம்பையர். இந்த டைம் ஸ்பேஸ்க்குள்ளே பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு உங்களோட உலகத்தை ரொம்ப அழகாக ஸ்டேபிளாக மாற்றிக்கோங்க. அதில் வந்து அவங்க இன்னுமே வந்து ஒரு அழகான வேல்யூ ஆடட் அடிஷன் அந்த மாதிரி தான் இருக்க போகிறாங்க. நோ பீஸ் லைக் ஹோம். நீங்கள் ஒரு அழகான அமைதியான இடத்த உருவாக்கிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துக்கு அவங்க அமைதி தான் கொண்டு வர போகிறாங்களே தவிர இனிமேல் எந்த துரோகமும் அங்கே இல்லை, எந்த ஆர்ப்பாட்டமும் அங்கே இல்லை. ரொம்ப தெளிவான ஒரு முடிவுக்கு அவங்க வந்தாச்சு. இந்த பிரிவு, நீங்கள் 6 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி, நீங்கள் விலகி போனதாக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் வந்து இந்த காதல் வேண்டாண்டா சாமின்னு சொன்னதாக இருக்கட்டும், அது வந்து அவங்கள அப்படியே புரட்டி போட்டுருச்சு. அவங்க நினச்சாங்க இந்த மலருக்கு மலர் தாவிட்டு இருக்கிறது, இல்லைன்னா ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிறது வந்து அவங்க வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வரும்னு. பட் அது சந்தோஷத்தை இல்லை, உங்களை இழந்ததுனால துக்கத்தை தான் கொண்டு வந்திருக்கு. ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.